கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2ல நடிச்சிட்டு வராரு. ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு தலைவரோட அடுத்த படமான தலைவர் 173 அப்டேட் சர்ப்ரைஸா வந்துச்சு. சுந்தர் சி இயக்கிற இந்த படத்தை கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லி அதிகாரப்பூர்வமா போட்டோஸ் மற்றும் பூஜை வீடியோ வெளியாச்சு. இந்த படத்துக்கு தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஜெனரல் ஆடியன்ஸுமே ஆர்வமா இருந்தாங்க. காரணம், சுந்தர் சி இயக்கத்துல தலைவர் நடிச்சு 1997 வெளியான அருணாச்சலம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் சுந்தர் சி மற்றும் ரஜினிகாந்த் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பலருமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சுந்தர் சி தலைவர் 173 ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிறதா சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனத்த மனசோட இந்த முக்கியமான செய்தியை உங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழல் காரணமா நான் தலைவர் 173 ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிறதா முடிவெடுத்திருக்கேன். என்னோட படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதும் உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த படத்தை தயாரிக்கிறதும் உண்மையா என்னோட கனவு நினைவான மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையில சில தருணங்கள்ல நம்ம கனவுல இருந்து விலகி போனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில பயணிக்கணும். இந்த 2 லெஜெண்ட்ஸ் கூட என்னோட பயணம் நீண்ட காலமானது. நான் அவங்கள எப்போதுமே உயரத்துல தான் வச்சிருக்கேன். கடந்த சில நாட்களா அவங்க கூட இருந்த இந்த தருணத்தை எல்லாம் மறக்கவே முடியாது. நிறைய விலை மதிப்பற்ற பாடங்களை கத்துக் கொடுத்தாங்க. அவங்களோட ஊக்கத்தையும் ஞானத்தையும் தொடர்ந்து பெறுவேன். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகி இருந்தாலும் தொடர்ந்து இவங்களோட வழிகாட்டுதலை நாடுவேன். இந்த பெரிய ப்ராஜெக்ட்க்கு என்ன நீங்க தேர்வு செஞ்சதுக்கு 2 பேருக்குமே என்னோட நன்றிகள். இந்த ப்ராஜெக்டை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த யாரையாவது நான் ஏமாத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்களை இயக்குவேன். உங்களோட அளவு கடந்த ஆதரவுக்கும் மற்றும் புரிதலுக்கும் நன்றி அப்படின்னு சுந்தர் சி தலைவர் 173 படத்துல இருந்து சில எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழல் காரணமா விலகிறதா அறிவிச்சிருக்காரு. சுந்தர் சியோட இந்த முடிவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் அவரோட இந்த முடிவால குழம்பி போயிருக்காங்க. படத்துக்கு பூஜை போட்ட சில தினங்கள்லயே படத்துல இருந்து சுந்தர் சி விலகினது அதிர்ச்சியா இருக்கு. உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் சீக்கிரமே தெரிய வரலாம். சுந்தர் சி தலைவர் 173 படத்துல இருந்து விலகவே அப்போ இந்த ப்ராஜெக்டை எந்த டைரக்டர் இயக்க போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. சோ இந்த அப்டேட்டுமே சீக்கிரமே வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. தலைவர் 173 படத்துல இருந்து சுந்தர் சி விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.